வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முட்டை பிரியாணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். ஒரு தடவை நீங்கள் இதில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் குஸ்கா மாதிரியும் இதே போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அளவுகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் அல்லது நீங்கள் பொடியாகவும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்ல செம்பு கலரில் கசந்துடக்கூடாது, ரொம்ப முருகிருச்சு அப்படின்னா. அதனால் சிகப்பாக வந்த உடனே இந்த வெங்காயத்தை எடுத்துருங்க. இதை வந்து நல்லா வதக்கும்போது இதை கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து நெய்யில் வதக்கியிருக்கேன். இதை நல்லா வதங்கின பிறகு பாருங்கள். இன்னும் நம்ம வந்து முட்டையை வதக்குவோம் இல்லையா, அதுலேயும் நான் இந்த வெங்காயத்தை நான் மறுபடியும் போடுவேன். அதனால் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, இதை எல்லாமே நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வேக வச்ச முட்டையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதனால் கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால முட்டையும் நான் 3 நம்பர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சுட்டு சின்னதாக கோடுகள்லாம் போட்டு வச்சுக்கோங்க, கீறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வதக்கும் பொழுது அந்த காரம்லாம் அந்த முட்டையில் நல்லா இறங்கும். ரொம்ப வதக்கிடக்கூடாது, ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்பவும் வதங்கினது அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் போல் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட கலந்துருங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயத்தில் இறங்கி உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடுறேன். இது வந்து கடைசியாக தான் நமக்கு தேவைப்படும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே குக்கரில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு இந்த முட்டை பிரியாணிக்கு வந்து நான் கல்பாசி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மற்ற பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மிளகாய் வந்து 5 மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை, புதினா, அவ்வளோதான். இதில் வந்து இந்த கல்பாசியை வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, இது வந்து காரத்துக்கு நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தோணுது அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இதில் 1 வெங்காயத்தை வந்து நான் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு கல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து மல்லித்தழை, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கம்மியான அளவில் இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிக அளவுலையும் இல்லை. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும், வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அதனால் 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கியிருக்கு. இப்போ பொடி வகைகள்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கலருக்காக
சேர்த்துருக்கேன். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அரிசியினுடைய அளவும் கம்மி, அதனால் காரம் பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் தனி மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கிரேவி மாதிரி இது வரும்போது தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சைடில் நான் பிரியாணிக்கு வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே இது போல் பிரியாணி ரெடி பண்ணும்போது வெரைட்டி சாதம் எது ரெடி பண்ணாலும் நீங்கள் சைடில் வெந்நீர் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 200 கிராம் உலக்கு இருக்கு இல்லையா, இதில் 1 உலக்கு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம ஒரு இதுக்கு நான் 2 உலக்கு நான் தண்ணீர் சேர்க்க போகிறேன். இந்த சீரக சம்பா கொஞ்சம் காஞ்ச அரிசியாக இருக்குது. அதனால் நான் இந்த 2 கப்பு ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் நான் இதில் ஊற்றிக்கிறேன். 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இது காஞ்ச அரிசிங்கிறதுனால சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தம் பண்ணி தான் வைக்க போகிறேன், குக்கரில் மூடி போட்டு வைக்கல. இப்போ இது சின்ன எலுமிச்சம்பழங்கிறதுனால நான் ஒரு பழம் ஃபுல்லாகவுமே நான் இதில் பிழிஞ்சு விட்டுறேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா அரை மூடி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மூடி வைங்க, கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் காரம், உப்பு எல்லாம் தேவைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அரிசியை 2 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்தது, அவ்வளவுதான். ரொம்ப நேரம் ஊற வைக்கல. இப்போ இந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வைக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அரிசியும் தண்ணீரும் சம அளவு வந்தோடனே தம் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டும் கரெக்டான அளவில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த முட்டை, அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துருக்கோங்க. நீங்கள் குஸ்கா ரெடி பண்ணுறதா இருந்தால் இதே ப்ராசஸ் தான். இப்படியே நீங்கள் தம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குஸ்கா ரெடி ஆகிடும். நான் இப்போ இதில் நம்ம எக்கு கட் பண்ணி போடுற மெத்தடும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த எக் பிரியாணியில் நான் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த ஆயில் எல்லாத்தையுமே இதில் நான் கலந்துட்டேன். இதில் தண்ணி பாத்திரம் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் ஆறின பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மணன்னு கமன்னு அருமையான முட்டை பிரியாணி. நீங்களும் வீட்டில் கம்மியான அளவில் சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை செய்யலாம். சீரக சம்பாதான் இல்லை, எந்த அரிசியிலனாலும் இதனுடைய மனம் மாறாது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.